போன கிளாஸ்ல சேர்ப்பணி எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லி கொடுத்தேன். அதுல எக்ஸசைஸ் 1.1ல நீங்க சம்ஸ் செஞ்சிருப்பீங்க. முதல் 3 சம் செஞ்சு பார்க்க சொல்லியிருந்தேன். சரியா? அடுத்தது இன்னைக்கு அடுத்த பாசல். சரியா? அந்த சேர்ப்பணியில உள்ள அடுத்த பாசல் பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலா a இன்ட்டு HA ஈக்குவல் டு HA இன்ட்டு A equal to determinant A into I. Okay, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இப்போ சம் பார்க்க போறோம். இதே ஃபார்முலாக்கு எக்ஸசைஸ்ல சம் இருக்கு. அதை நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா தரவாங்க. ஓகேயா? ஆக்சுவலா இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேயா? எக்ஸாம்பிள் நம்பர் 1. இது 5 மார்க் கேட்டகரியில இருக்கு. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? மேட்ரிக்ஸ் என்னன்னா 8 -6 -2 -6 7 -4 2 -4 3. ஓகேயா? இப்போ HA ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி டிட்டர்மினன்ட் A கண்டுபிடிச்சிட்டோம். அதான் ஈஸி. டிட்டர்மினன்ட் A வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா சில கால்குலேஷன்ஸ் அவாய்ட் பண்ணி ஈஸியா பண்ணுங்க. டிட்டர்மினன்ட் A நல்லா ப்ராக்டிஸ் ஆயிருக்கு. 11th எப்படி கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஸ்பீடு இருக்குங்க. -18 + 8 -2 into 24 - 14. Okay, so this is 8 ways are -16 24 -20 plus 20 plus 20. Okay, so answer is 0. Determinant A value வந்து 0. Okay, அதனால அடுத்த ஸ்டெப்ல HA கண்டுபிடிக்கணும். HA is equal to அந்த ஷார்ட்கட் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஷார்ட்கட் ஈஸி ஆயிடும். 7 -4 -6 7. அடுத்தது -4 3 2 -2. இது -6 2 8 -6. First is 7 -4 -6 7. Okay, so இதோடைய calculation 21 plus 16 21 minus 21 minus 16 minus 8 plus 18 24 minus 14 minus 8 there arrow புரியுதுல்ல the arrow தான் அர்த்தம் minus 8 plus 18 24 minus 4 minus 12 plus 32 24 minus 14 minus 12 plus 32 is 6 minus 36. Okay, is equal to 5 10 10 10 20 20 10 20 20. நம்மளுடைய choice of 5 10 10 10 20 20. ஓகேயா? இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போறோம்னா HA into A. A into HA.
இப்போ ஏயோட வேல்யூ 8 minus 6 minus 6 7 minus 4 2 minus 4 3 here into adjoin 5 10 10 10 10 20 20 20 20 ஓகேயா இப்போ இதுல டிட்டர்மினன்ட் வேல்யூ ஜீரோங்கிறதுனால நீ செக் பண்ணவே வேண்டாம் எல்லா எலிமெண்ட்க்கும் 0 0 0னே நீ போட்டுக்கலாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணினா அதான் வரும் ஆக்சுவலா டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து டைனல்ல தான் இருக்கும் மூளை விட்டத்துல மட்டும் தான் இருக்கும் சரியா இது மூளை விட்டப்புல 0 இது வந்து அணிக்கோவின் மதிப்பு 0ங்கனால மூளை விட்டப்புல 0 போட்டிருக்கேன் இதே இது அணிக்கோவின் மதிப்பு வந்து உனக்கு 2 இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த ஆன்சர் எப்படி எழுதணும்னா நீ 2 0 0 0 2 0 0 0 2 எழுதணும் புரியுதா நான் சொல்றது அணிக்கோயின் மதிப்பு தான் அந்த மூலைவிட்டத்துல வரும் ஓகேயா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா இது 0ங்கனால நம்ம டைரக்டா எழுதியாச்சு கிளியரா எக்ஸ்பிளேஷன் தான் பண்ணியிருக்கேன் அடுத்தது என்ன எழுதுனா போதும் டிட்டர்மினன்ட் A into I3 தான் உன்னோட ஆன்சர் ஸோ மல்டிப்ளை பண்ணிடலாம் நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் இதான் மல்டிப்ளை பண்ணா இதான் வரும் அதனால டைரக்டா போட்டான் J into A J into A க்கு இதே மாதிரி ஃபர்ஸ்ட் 5 10 10 10 20 20 10 20 20 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3 அதே மாதிரி ஆன்சர் 0 0 0 0 0 0 0 0 0 is equal to determinant A into I3 அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணாலே போதும் இதே மாதிரி எக்ஸசைஸ்ல ஒரு சம் இருக்கு அந்த சம் 2/2ல கொடுத்துருக்காங்க 3/2 ஃபினிஷ் பண்ணோம்னா எடுத்து இன்னைக்கு கன்க்ளூஷன் நெக்ஸ்ட் எழுதணும் 8 at A is equal to at A into A is equal to determinant A into I determinant A into I3 நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கோம் இப்போ ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு ப்ராப்ளம் எக்ஸசைஸ் 1.1ல நம்பர் எப்பயோ 1 முடிச்சிட்டீங்க தானே 6th சம் நம்பர் 6 ட்ரை பண்ணிக்குவாங்க சரியா ஓகேயா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம்